ஒரு அழகான ஒரு காட்டில் ஒரு கிளி, ஒரு காக்கை, குருவி, புறா, கழுகு எல்லா பறவைகளும் ஒரு பெரிய மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. தினந்தோறும் பொழுதுபோக்காக பேசிக்கிட்டு நாட்களை கழித்து வந்தாங்க. பொழுது சாயிற வரைக்கும் ஆதாரத்துக்காக வெளியே அலைஞ்சிட்டு பொழுது சாஞ்சதும் எல்லாம் கூட்டுக்கு வந்து அடைஞ்சிருங்க. கழுகு கிட்ட இருந்த ரேடியோவில் 1 மணி நேரம் தமிழ் பாட்டு ஓடும். அந்த பாட்டுகளையெல்லாம் அந்த வார்த்தைகளையும் அதையெல்லாம் கேட்டுட்டு சந்தோஷப்பட்டு அதோட வீட்டுக்கு போயிடுவாங்க. அன்னைக்கு கூட இருட்டாச்சு. சூரியன் கூட மெதுவாக கீழே இறங்குச்சு. காக்கையும் குருவியும் அதோட காலில் பழத்தை வச்சுக்கிட்டு கூட்டுக்கு பறந்து வந்தாங்க. இன்னொரு தடவை உன் பேச்சு கேட்டு ஆகாரத்துக்காக நான் வெளியே வரவே மாட்டேன் பாத்துக்கோ. பக்கத்துல பழம் பார்த்தேன்னு சொல்லி என்னை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்ட. ஒரு பழத்தை சாப்பிட்டு இன்னொரு பழத்தை கால்ல எடுத்துக்கிட்டு கூட்டுக்கு போயிட்டு இருக்க. இது ரொம்ப நல்லா இருக்கு காக்கா. நான் என்னமோ வேணும்னே செஞ்ச மாதிரி நீ பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எங்கேயாச்சும் பழத்தை பார்த்தேன்னா என்கிட்ட சொல்லன்னு சொன்ன. நான் சொன்னேன். உன்னோட சேர்ந்து நானும் தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா அங்கிருந்து வேகமாக பறந்து போச்சு. குருவி எதுவும் பேசாமல் பின்னாடியே பறந்து போய்கிட்டே இருந்தது. அப்படியே ரெண்டும் பறந்து போய்கிட்டு இருக்கும்போது கூட்டில் கழுகு வீட்டில் கிளி, கழுகு, புறா 3 ஒன்றா சேர்ந்து பாட்டு கேட்டு இருந்தாங்க. அப்போ காக்கா குருவி 2ம் கழுகு வீட்டுக்கு வந்தாங்க. கழுகு கூட்டில் எல்லா பறவைகளும் சேர்ந்து ரேடியோவில் வர பாட்டை கேட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு ரேடியோவில் பாட்டு பாதிலேயே கட் ஆயிருச்சு. சற்று முன் கிடைத்த செய்தி. வங்கக்கடலில் குறைந்த காற்று அழுத்தம் மண்டலம் ஏற்பட்ட காரணத்தினால் மிக கனமழை ஏற்படும் என்று வானிலை அறிக்கை தெரிவித்துள்ளது. அனைவரும் எச்சரிக்கையாயிருங்கள். வீட்டை விட்டு யாரும் வெளியே வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்களுக்கான பாடல் மறுபடியும் ஆரம்பமாகிறது அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் பாட்டு வர ஆரம்பிச்சிச்சு. வெளியே காற்று, இடி, மின்னல் பலமாக அடிச்சுக்கிட்டு இருந்தது. மரம் ஆட ஆரம்பிச்சது. எல்லா பறவைகளும் அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டு இருந்துச்சு. ரேடியோ கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. கழுகு வெளியே வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்துச்சு. திடீர்னு காலநிலை மாற்றம் ஏற்பட்டுச்சு. இடி, மின்னல், பயங்கரமான சத்தம் எங்கிருந்தோ வந்துச்சு. திரும்ப கழுகு கூட்டுக்கே வந்தது. நண்பர்களே, ரேடியோவை கேட்டீங்கல்ல? வெளியில காலநிலை கூட அப்படிதான் மாறி இருக்கிறது. அவங்க கூட்டுக்கு போய் தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. பயங்கரமான மழை வரும்னு தோணுது. அப்பப்ப ஜன்னல் வழியா வெள்ளம் வருதா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருங்க. எனக்கு இப்பவே பயமா இருக்கு நண்பா. நான் உன்னோட இங்கேயே இருந்துடுறேன். வேணான்னு மட்டும் சொல்லிடாதப்பா. சரி மத்தவங்கள தைரியமா போங்க.